எல்லாத்துக்கும் அவரு குடுக்காம இல்லங்க எல்லாத்துக்கும். இவங்க வரலன்னு பேசுறாங்க. இவரு இத்தன வருஷமா வந்துட்டு இருக்காரு. அத பேசவே மாட்றாங்க. இப்ப இப்போ மாநாடு முடிஞ்சிச்சு. 4 நாள் போய் ரெஸ்ட் எடுத்துன்னுருக்காங்க. இப்படிலாம் இவ்ளோ பேர் இவ்ளோ நாள் இவ்ளோ வருஷம் பண்ணியிருந்ததெல்லாம் யாருமே பேச மாட்றீங்களே ஏன்? இதையே கேட்டுட்டே இருக்கீங்களே எதனால? என்ன விஷயமா ஏன்னா ஒருத்தர் வளர்ந்தா நம்ம இங்க அமுக்கி விடணும். சார் அதுதான் ஏன் இதுக்கு முன்னாடி இந்த கேள்வினா, இதுக்கு முன்னாடி அவர் ஒரு நடிகர். இப்ப ஒரு 1 1/2 வருஷத்துக்கு 1 1/2 வருஷமா அவர் வந்து அரசியல் கட்சியின் தலைவர். சரிங்க. ஏன்னா அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சார் நடிகரா இருக்கும்போதே செஞ்சாரு. அரசியல் கட்சி தலைவர் ஆனபோது செய்யலன்னு பேசுறீங்க. நடிகரா இருக்கும்போதே செஞ்சார் இல்லையா? நடிகரா இருக்கும்போது 2008ல அவர் நடிகர் தானே. அப்போ அவர் குரல் கொடுக்கலையா? செய்யலன்னு சொல்லல சார். சார், களத்துல நீங்க என்ன இறங்கலன்றது தான் சொன்னீங்க? விமர்சனம். களத்துல இறங்காமையா சார் அவரு போய் துப்பாக்கி சூட்டில் செத்த தூத்துக்குடியில போய் பார்த்தாரு. அனிதா டெத்துக்கு போய் பார்த்தாரு. இப்ப கள்ளச்சாராயம் கள்ளக்குறிச்சியில அவ்வளோ பேர் இறந்தாங்களா, அப்ப நேர்ல போய் சந்திச்சு பார்த்தாரு. இதெல்லாம் அவர்லாம் களத்துல வராம வந்து இது பண்ணாரு. இல்ல அவரோட ஜெராக்ஸ் யாருனா போய் பார்த்தாங்களா? இல்ல அவரோட அது என்ன சொல்லுவாங்க? குளோனிங் மாரி போய் உட்காந்து அது மாரி யாராவது அவர் தானேங்க களத்துல இறங்கி பார்த்தது. திரும்ப களத்துக்கு வரல. இதே கேள்வி தான் கேட்டுட்டு இருக்கீங்களா சார்? அவர் வந்தத பத்தியே பேச மாட்றீங்க.